தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ஜோதிஷ் வலையொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த கொள்ளு பற்றின நன்மைகள். இதை வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். எல்லாருக்கும் தெரியும், கொள்ளு வெள்ளைக்காரங்க இங்கே வரும்போது அது குதிரையோட உணவாக இதை கொண்டு வந்தாங்க. இந்த கொள்ளு இதில் நிறைய புரதம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதே சமயம் இந்த கொள்ளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான நார் சத்தும் கிடைக்கிது, அதில் இரும்பு சத்தும் இருக்குது, புரதமும் இருக்குது. இதை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த கொள்ளை வச்சு ஒரு அருமையான தொகையல் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த காணொலி. வாங்க வலையொலிக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கொள்ளு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறோம். இதனுடைய முக்கிய பொருளே கொள்ளு தான். கொள்ளு நல்ல வறுபட்டுச்சுன்னா ஒரு நல்ல வாசனை வரும். அந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். தீ வச்சிடாதீங்க, அதோடைய மனமெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மறுபடி விடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போது இதில் நம்ம வறுக்க போகிற பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். வேர்க்கடலை எல்லா அளவுகளும் ஒரு ஸ்பூன் அளவுகளில் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள், 2 காஞ்ச மிளகாய், வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அளவுகளில் சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நல்லா பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியுது பாருங்கள். கரெக்டாக கருப்பு உளுந்து, கருஞ்சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம். பட் கருஞ்சீரகம் சேர்க்கும்போது ஒரு மருந்து தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பொன்னிறமாக வறுபட்டிருக்கு. இப்போ இதை அடுப்பு அணைச்சிருங்க. கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா தவிர்த்திடலாம். கூட நான் 2 துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இஞ்சி காரம் உடம்புக்கு நல்லது, அதனால் கொஞ்சம் மிளகாயை தவிர்த்துட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா ஆற விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். நான் கொள்ளு சேர்க்குறேன். நல்லா ஆற விட்டு அரைங்க. தேவையான அளவு உப்பு. இதை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக வரும். இதை நீங்கள் கொள்ளு பொடியாக பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொரப்பாக இருக்கும். இதை நீங்கள் கொள்ளு பொடியாகவே பயன்படுத்திக்கலாம். அப்படியே போட்டு நீங்கள் சோறில் கலந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடுறேன். இப்போ தண்ணி சேர்த்து அரைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம தொகையல் சொல்லக்கூடியது. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல், ரொம்ப கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி தளதளப்பாக இருக்கணும். இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவைப்படாது. நம்ம இப்படியே சோறில் கலந்து சாப்பிடலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.